வணக்கம் டீச்சர். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஆ நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். ம், இப்ப எனக்கு ரொம்ப நாளா உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு ஒரு இது இருந்துச்சு. ம், நான் ரீசெண்டா உங்களுடைய வீடியோ பார்த்தேன். ம். நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து கெமிஸ்ட்ரிய பத்தி கிளாஸ் எடுக்கிறதா ஆன்லைன்ல கிளாஸ் எடுக்கிறதா சொல்லியிருந்தீங்க. அத எப்படி எடுக்கலாம்னு ஒரு உங்க ஐடியா ஒண்ணு வச்சிருப்பீங்கல்ல, அத பத்தி ஒண்ணு சொல்லுங்க. இப்போ பிள்ளைங்க குழந்தைங்க வந்து என்னன்னா, கெமிஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கையிலேயே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட். இது வந்து கண்டிப்பா. நம்ம மார்க் எடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி தான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஈஸியா அத வந்து சிம்பிளான மெத்தட்ல நம்ம டீச்சிங் பண்ணி கொண்டு போறதுனால, ஈஸியா அத படிச்சிரலாம். மேத்ஸ் மாரியே ரொம்ப ரொம்ப மேத்ஸும் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஆமா. இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் தான். பாக்கி உள்ள சப்ஜெக்ட் எல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சு எழுதணும். இது ஜஸ்ட் நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மெத்தட் தெரிஞ்சிருச்சுனாலே நம்ம ஈஸியா படிச்சுருவோம். அதுக்காகவே நம்ம ஒரு டீம் இருக்கு ஒர்க் பண்றதுக்கு வேண்டி. சரி. அப்ப அவங்க அழகா நல்ல சிம்பிளான மெத்தட்ல எப்படி சொல்லிக் குடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து அது சஸ்பென்ஸா வச்சிருக்கோம். ஓ! கண்டிப்பா கூடிய சீக்கிரமாவே படிப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம் நாங்க. ஓகே, ஓகே. சூப்பர் டீச்சர். ஏன்னா, இந்த மாரி இப்போ உள்ள ரீசெண்டா வந்து எல்லாமே பிள்ளைங்கலாம் ஆன்லைன்ல தான் படிக்கிறாங்க. நெறைய விஷயங்கள்ல மொபைல்ல இருந்து தான் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ப நீங்க இந்த காலகட்டங்கள்ல, அந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒரு விஷயத்த ஸ்டூடண்ட்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னா, மீடியமா தான் கொண்டு போகணும். நல்ல ஒரு விஷயங்கள் செஞ்சிருக்கீங்க. இத வரவேற்கத்தக்கது. உங்களுடைய நெறைய இந்த மாரி வீடியோகள் நெறையா வரணும். இத பார்த்து நெறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு பயனடையணும் அப்படிங்கிறத என்னோட வாழ்த்துக்களாகவும் தெரிவிச்சுக்கிறேன். இல்ல டீச்சர் எனக்கு இன்னும் ஒரு டவுட்டு. நம்ம ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு டீச்சர்ஸ் வந்து எல்லா பிள்ளைங்களுக்கும் ஒரே மாரி தான் சொல்லிக் குடுத்தாங்க. ம். ஆனா சில பிள்ளைங்களுக்கு மட்டும் அது ஒரு விஷயம் புரியுது. சில பிள்ளைங்களுக்கு வந்து அத பத்தி புரியவே மாட்டேங்குது. இது எப்படி நீங்க பார்க்குறீங்க? இது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க டீச்சர்? கொஞ்சம் பேருக்கு புரியுது, கொஞ்சம் பேருக்கு புரியல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ன்னு சொன்னா, நம்ம வந்து ஸ்கூல்ஸ்ல எல்லாருக்கும் மொத்தமா தான் சொல்லிக் குடுக்குறோம். ஆனா நெறைய வீட்ல அதாவது அவங்க 8 மணிக்கு ஸ்கூலுக்கு 8, 8:30க்கு ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னா, 4 மணி வர அவங்க டீச்சர்ஸ் கையில தான் இருக்குறாங்க. அங்க இருக்க தட்டிக்கும் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க எங்க பொறுப்பு. ஆமா ஆனா கண்டிப்பா. வீட்டுக்கு அவங்க கிளம்பி வந்துட்டாங்கன்னா, அது அது பேரண்ட்ஸோட பேரண்ட்ஸோட பொறுப்பு. கண்டிப்பா. அவங்க எத்தன மணிக்கு உறங்குறாங்க? எத்தன மணிக்கு எழுந்திரிக்கிறாங்க? இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பா செக் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். கண்டிப்பா. குழந்தைங்கள தனியா இப்போ மேக்ஸிமம் என்னன்னு சொன்னா, அவங்களே போய் தனியா ஒரு ரூம்ல படுத்துக்கிறாங்க. மாரி இல்லல்ல. ஆமா. இப்போ தனியா படுத்துட்டு, அவங்க மொபைல் ஃபோன்ஸ் கூடுதல் என்ன அப்படின்னு சொன்னா, யூஸ் பண்றதுனால, அ சிலவுங்க கிளாஸ்ல அந்த கரெக்ட்டா உறங்கி எந்திரிச்சு சாப்ட்டு நல்லா வர்ற குழந்தைங்க, அது காலையில நல்லா டிஃபன் எல்லாம் சாப்ட்டு வர்ற பிள்ளைங்க கண்டிப்பா. நல்லா கவனிச்சிருப்பாங்க. ஓ! ஆ இந்த உறக்கம் இல்லாத குழந்தைங்கள் ஸ்கூல்ல வந்தா என்ன பண்ணிடுறாங்கன்னு சொன்னா, அவங்க உறங்கிர்றாங்க அந்த ஓ! இடத்துல. ஓ! உறங்கையில நம்ம எவ்வளோ டயர்டா உட்காந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா. ஆ அந்த இதுதான் மெயினா என்னன்னா, அவங்க நல்லா தூங்கி ஃப்ரெஷ்ஷா ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னா, கண்டிப்பா கவனிப்பாங்க. கண்டிப்பா. இப்ப நல்ல விஷயம் கிளாஸ் சொல்றீங்க. கவனிக்கிறவங்க வந்து கண்டிப்பா படிக்க தான் செய்வாங்க. ஓகே. டீச்சர்ஸ் எல்லாருமே என்னன்னு சொன்னா, ஒண்ணா தான். ஒரே மாதிரி தான். எல்லாத்துக்கும் பிரெயின் ஒரே மாதிரி தான் கடவுள் குடுத்துருக்காரு. கண்டிப்பாங்க. அது உண்மதான். அதுல கொஞ்சம் குறைவு, கூடுதல் அப்படின்னெல்லாம் இல்ல. அத நம்ம யூஸ் பண்றத பொறுத்து, குழந்தைங்களோட ஆர்வத்த பொறுத்து தான் ஆ அந்த எஜுகேஷன் லெவல் வளரும். நீங்க சொன்ன விஷயத்துல ஒரு விஷயத்த நல்லா பு புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம்னா, அ கிளாஸ்ல இருக்கும்போது டீச்சர்ஸ் அவங்க எல்லாம் ஃபுல்லா நல்லா பார்த்துட்டாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு முழு உத்தரவாதம் பேரண்ட்ஸ் தான் இருக்கு. ம். அது நல்ல ஒரு விஷயம். சமயத்துக்கு எழுந்துக்கிறாங்களா, அந்த சாப்பிடுறாங்களா, தண்ணி குடிக்கிறாங்களா அப்படிங்கிறத வந்து கவனிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு பேரண்ட்ஸ்க்கு இருக்கு. இத கவனிக்காத ஒரு ஃபேமிலிலேருந்து வர்ற பிள்ளைங்க, அங்க காலையில ஃப்ரெஷ்ஷா போக முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ டீச்சர்ஸ் சொல்லிக் குடுத்தாலும் புரிய மாட்டேங்குது. ம். அப்ப நல்லா உறங்கி எந்திரிச்சு போனா எல்லா பிள்ளைகளுக்கும் மனசிலாகும். உறங்காம போற பிள்ளைகளுக்கு அங்க காலையில போய் உறக்கம் வந்துரும். அத சிரദ്ധിக்க முடியாம போயிரும். நல்ல ம். ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. ஏன்னா, இப்போ உள்ள காலகட்டத்தில வந்து யாருமே படிக்காத பேரண்ட்ஸ் இல்ல. ஆமா. அட்லீஸ்ட் ஒரு 10ஆம் கிளாஸ் வரையாவது படிச்சிருப்பாங்க. கண்டிப்பா போயிரும். அப்ப அவங்கள்ட்ட ஒரு அ என்ன இருக்கு? கொண்டா. என்ன படிச்சிருக்க? நான் கேட்கிறேன். கொஸ்டின் கேட்கிறேன். நீ சொல்லு. அப்படின்னு சொல்லி நம்ம இருத்தணும். குழந்தைங்கள கொஞ்ச நேரமாவது என்ன அப்படின்னு சொன்னா, நீ படி. என்ன படிச்சிருக்க? அப்படிங்கிறத வந்து நம்ம நோட் பண்ணவும் செய்யணும். கண்டிப்பா. அப்படி நோட் பண்ணா மட்டும் தான் வந்து குழந்தைங்க படிப்பாங்க. இல்லாட்டி நம்மள ஏமாத்திட்டு போறதுக்கு அவங்க நெறைய வழிகள் அவங்க கைகள்ல இருக்கு. இருக்கு, இருக்கு. ஆல்ரெடி படிச்ச போர்ஷன்ஸே வந்து நான் சொல்லி காணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா. அப்போ அந்த திருப்பி திருப்பி அதையேங்கிறத விட, சொல்லி ரொம்பலாம் இப்ப மாரி ரொம்ப படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. அத ஸ்மார்ட்டா படிக்கணும். கண்டிப்பா. என்ன இப்போ மொதல்லாம் பேரண்ட்ஸ் மீட்டிங் கூப்பிட்டுருந்தாங்க. ஸ்கூல் 1000 ஸ்டூடண்ட்ஸ் இருக்க ஒரு ஸ்கூல்ல வந்து 100, 200 பேர் தான் வருவாங்க. இன்னைக்கு வந்து 800 பேரு, 900 பேரு அப்படி அந்த அளவுக்கு ஒரு 90% பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்க படிக்கிறாங்களா என்ன ஏதுன்னு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு.
அது வரவேற்கத்தக்க விஷயம். அது கூடத்திலேயே நம்ம பிள்ளைங்கள சிரദ്ധിச்சு பார்க்கணும் அப்படிங்கிறது நீங்க நல்ல விஷயத்த சொல்லியிருக்கீங்க. இதே மாரி நெறையா வீடியோக்கள் உங்க வீடியோக்கள் நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கு தேவை. கன்டினியூவா நீங்க இத செய்யுங்க. எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.